கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலியை பார்க்க போகிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நமக்காகவும் நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்களை குறித்து இந்த காணொலி வாயிலாக பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நாம் அதைரியப்படும் பொழுது, நாம் பயந்து இருக்கும் பொழுது, நாம் அடுத்தது என்ன நடக்குமோ என்று கலக்கத்தோடு இருக்கும் பொழுது, கலக்கத்தின் மத்தியில, கவலையின் மத்தியில, பயத்தின் மத்தியில, சோர்வின் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் தான் உண்மையில் நம்மை தேற்றுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளா இருந்தும் கூட உலக பிரகாரமாக வாழ முயற்சி செய்யும் பொழுது, உலக வழியை தெரிந்தெடுக்கும் பொழுது, உலகத்தார் போல பாவத்தில விழும் பொழுது, பாவத்தை செய்யும் பொழுது, அதை துணிகரமாய் செய்யும் பொழுது, அதை குறித்து உணர்வே இல்லாமல் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தான் அதை கண்டித்து உணர்த்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். எல்லா சத்தியங்களுக்குள்ளும், எல்லா காரியங்களுக்குள்ளும், ஆசீர்வாதங்களை பற்றி, நீதியை பற்றி, நியாயத்தை பற்றி, தேவனுடைய விருப்பத்தை பற்றி, தேவனுடைய சித்தம் செய்வதை பற்றி, பரிசுத்தமாக்கப்படுதலை பற்றி, மனம் திரும்புதலை பற்றி, எல்லா காரியங்களை குறித்தும், விசுவாசத்தை பற்றி, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். இந்த சகல என்ற வார்த்தையிலேயே நாம் கவனிக்க முடியும், ஒரே ஒரு சத்தியத்தை தான் தொடர்ந்து கர்த்தர் போதித்து வருகிறார். வெறும் விசுவாசம் மாத்திரமே போதித்து வருகிறார், வெறும் ஆசீர்வாதமே போதித்து வருகிறார் என்று சொன்னா இந்த வசனத்தின்படி அது பொருந்தாது. காரணம், நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதத்தை குறித்தும் நமக்கு போதிப்பார், விசுவாசத்தை குறித்தும் போதிப்பார், அதே சமயத்துல பாவத்தையும் கண்டித்து உணர்த்தி மனம் திரும்புதலுக்கு நேராகவும் அவர் நடத்துகிறார், மனம் திரும்புதலையும் அவர் போதிக்கிறார். காரணம், நமக்கு என்ன கிடைக்கிறது, நாம் எதை அனுபவிக்கிறோம் என்பதை விட, நாம் தேவனோடு இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை கவனிப்பதில் அவர் கவனமாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, வரப்போகிற காரியங்களை நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன் அறிவிப்பார். வரப்போகிற காரியங்கள், இனி சம்பவிக்க போகிற காரியங்கள், இனி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா. வரப்போகிற காரியங்களை நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கே நேரடியாக வெளிப்படுத்துகிறார். எந்த மனுஷனிடத்திலும் போய் நிற்க தேவையில்லை, எந்த மனுஷனை நம்பி இருக்க தேவையில்லை. அருமையான தேவ பிள்ளைகள், உங்களுக்கும் ஆவியானவருக்கும் நல்ல ஐக்கியம் இருந்தா, உங்களுக்கு நடக்க போகிற காரியங்கள், வரப்போகிற காரியங்கள், அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும், அது சோதனை ஆனாலும் சரி, ஜெயமானாலும் சரி, அதை உங்களுக்கு நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் முன் அறிவிப்பார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்கிறார். இந்த காரியத்தை விசுவாசிங்க, நம்புங்க, மனதில் ஆழமா பதிய வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தெய்வம் உங்களுக்குள்ளேயே வாழ்கிற மண்ணான இந்த சரீரத்துக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறபடினால நாம் நடக்கிற வழி, நாம் நடக்கிற விதம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நம்முடைய பார்வை, இவையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடும் பொழுது வருகிறவர் அல்ல, நமக்குள்ளேயே வாழ்கிறவர், நமக்குள்ளேயே வாழ்கிறவர். அதை நம்ம உணர ஆரம்பித்து விட்டால்
ஆவியானவர் எப்பொழுது எனக்குள்ள இருக்கிறார் என்று உணர ஆரம்பித்து விட்டார், நான் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னோடு கூடயே இருக்கிறார் என்பதை உணர ஆரம்பித்து விட்டார், நம்முடைய வாழ்க்கை படிப்படியா அவருடைய சித்தம் போல மாறிவிடும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மீட்பின் நாளுக்கென்று நம்மை முத்திரையிடுகிறார். நம்ம மேல ஒரு சீல் பண்றார். சில இடங்களில, குறிப்பா கப்பற்படையில, இராணுவத்துல, விமானப்படையில ஒரு நபரை தேர்ந்தெடுத்ததற்கு அடையாளமாக முத்திரையிடுவாங்க. It is a token, or we can say it is a seal. It is a token of approval, a seal of approval. நமக்கு கர்த்தர் முத்திரையிடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மீட்பின் நாளுக்கென்று நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ள இருப்பதுதான் நாம் கடைசியில சரீர மீட்பை அடைவதற்கு பிரயோஜனமா இருக்க போகுது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்களேன், கர்த்தர் வரும்பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடி வரும்பொழுது, நம்மை அழைத்து செல்லும்படி அவர் வரும்பொழுது, அந்த சீலா இருக்கிற, முத்திரையா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் அவர் நம்மை அழைத்து செல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கை அதனால கவனமா இருக்கணும். அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி, நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை ரட்சித்த, நம்மை மீட்டுக் கொண்ட, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக சிலுவை சுமந்த, நமக்காக ரத்தம் சிந்தின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கும்படி, சாட்சி சொல்லும்படி மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சிகளா வாழும்படி கூட நம்மை பலப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலதான் இயேசுவுக்கு சாட்சியா வாழ முடிகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலதான் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல முடிகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கும்படி நம்மை பலப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி, நமக்குள் வசிக்கிற பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை நமக்கு போதித்து, வேத வசனங்களை நமக்கு போதித்து, அதை சரியான நேரத்தில் நினைப்பூட்டுகிறார். சத்தியத்தை நமக்கு போதிப்பது மாத்திரமல்ல, அதை நினைப்பூட்டவும் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். சரியான நேரத்துல சூழ்நிலைக்கு ஏற்ற சத்தியத்தை, சூழ்நிலைக்கு ஏற்ற வேத வார்த்தைகளை, வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை படிப்படியாக கிறிஸ்துவின் சாயலாக மாற்றி மறுரூபமாக்குகிறார். நம்மை மறுரூபமாக்குவதற்கு முன்பாக, சரீரத்திலே மறுரூபமாக்குவதற்கு முன்பாக, இப்பொழுது நாம வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் கவனிச்சிங்களா? படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இயேசுவை போல மாற்றிக் கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம இயேசுவை போல மாற்றிக் கொண்டிருக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் வந்ததற்கு, நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பல நோக்கங்கள். அதுல ஒரு முக்கியமான நோக்கம் நம்ம இயேசுவின் சாயலாக, கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுவது. இயேசுவை போல நம்மை மாற்றுவது பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கங்களில் ஒன்று. அதற்காகவே நமக்குள்ளே அவர் தந்தருளப்பட்டிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில, எல்லாம் முடிந்தது என்று நம்ம நினைக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஒரு புது நம்பிக்கையை தருகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கனி கொடுக்க வைக்கிறார். ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற ஆவியின் கனிகளை நம்மிலிருந்து வெளிப்பட செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருப்பதனாலதான் அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது.
அவர் நமக்குள்ள இருப்பதனாலதான் சந்தோஷம், சமாதானம் வெளிப்படுகிறது. அவர் நமக்குள்ள இருப்பதனாலதான் நீடிய பொறுமையோடு நம்மால இருக்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த கனிகள் உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம். ஒருவேளை இந்த கனிகள் அத்தனையும் எனக்குள்ள இல்லாம இருக்கலாம். ஆனால் எனக்குள்ளையும் உங்களுக்குள்ளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவரோடு நம்ம நெருங்கி ஜீவிக்க அவரோடு ஐக்கியப்பட நமக்குள்ள இருந்து இந்த கனிகளை எல்லாம் வெளிப்பட செய்கிறார். பாருங்களேன். சோ இந்த கனிகள் வெளிப்பட வேண்டுமானா ஆவியானவரோட நல்ல ஐக்கியம் தேவை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து ஊழியத்திற்கென்று நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்களை நமக்கு கொடுக்கிறார். அந்த வரங்களை நாம் பயன்படுத்தி ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால் அந்த ஆவிக்குரிய வரங்களை நாம பயன்படுத்தும் பொழுது அங்கே தேவன் ஜனங்களை ரட்சிக்கிறார் அல்லது ஜனங்களை உருவாக்குகிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறார் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பக்தி விருத்தி அடையும்படி உருவாக்குகிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதற்கான இன்னொரு காரணம், நமக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து நம்மை ஊழியம் செய்வதற்கென்று உருவாக்குவதற்காக. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது படித்துக் கொண்டிருக்கலாம். நீங்க என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவைகளின் மத்தியில நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியமும் செய்ய முடியும். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். அதற்கு தேவையான வரங்களை பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு தருகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் சபையில் ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் உண்டாக்குகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள மாத்திரமல்ல, சபையில நாம் ஐக்கியப்படுகிற சபையில ஒரு மனதை பரிசுத்த ஆவியானவர் தான் உண்டாக்குகிறார். ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் உண்டாக்குகிறார், மனுஷர்கள் அல்ல. மனுஷரால ஐக்கியத்தை உண்டாக்க முடியாது. மனுஷரால ஒரு மனதை உண்டாக்கவே முடியாது. இந்த ஒரு மனது உருவாக வேண்டுமானால், ஒரே மனமா ஏக சிந்தையாய் செயல்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமான காரியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி, சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். இந்த சரீரம் மாம்ச சரீரம். நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, இப்பொழுது கொடுக்கப்பட்டிருப்பது மாம்சத்துல ஆன சரீரம். ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு கான்சிக்வன்ஸை பேசினார். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆவி ஆத்மா தேவனிடத்தில் சென்றாலும் நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது. காரணம், இந்த சரீரத்தோடு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு போக ஆண்டவர் விரும்பல. வேறு ஒரு சரீரத்தை, அழியாத ஒரு சரீரத்தை, சாவாத ஒரு சரீரத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த உயிர்ப்பிக்கிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிறார். நம்மை புதிதாக்குகிறார் என்ன அர்த்தம்? நம்மை ரெனியூ பண்றார், ஒரு புது மனுஷனாய் மாற்றுகிறார். நமக்குள்ள மாற்றங்களை கொடுக்கிறார். நம்ம சிந்திக்கிற விதத்தை, சிந்தனையை மாற்றுகிறார். நாம் பேசுகிற விதத்தை மாற்றுகிறார். நாம் செயல்படுகிற விதத்தை மாற்றுகிறார். நாம் பார்க்கிற விதத்தை மாற்றுகிறார். நம்முடைய நினைவுகளை மாற்றுகிறார். நம்முடைய நோக்கங்களை மாற்றுகிறார். நம்மை ஒரு புது மனுஷனா மாற்றுகிறார். அந்த புதிதாக்குகிற வேலையை, அந்த ரீஜெனரேஷன் என்று சொல்லுவாங்க, புதிதாய் மாற்றுகிற ஒரு வேலையை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவங்களற கழுவுகிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை நீதிமான்களாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி
நீதிமான்களாக்குகிறார். நம்மை நாமே நாம் நீதிமான்கள் ஆக்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய பாவங்களை நாமே கழுவிக்கொள்ள முடியாது. நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படியும், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படியும் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை தெய்வம் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனா நமக்குள் இருக்கிற மெய்யான தெய்வமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். அவருடைய சத்தத்தை நாம கேட்க முடியும். நாம் அவர் பேச மாட்டாரா என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ, இவர்கள் நம்மோடு நெருங்க மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம நெருங்கினால் தானே சத்தம் கேட்கும். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நம்ம பலவீனப்பட்டிருக்கும் பொழுது, அது ஆவிக்குரிய பலவீனமா இருக்கலாம், ஆத்மாவில் இருக்கிற குணம் சம்பந்தப்பட்ட பலவீனமா இருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம், எந்த விதமான பலவீனமா இருந்தாலும் சரி, அந்த பலவீனங்களிலே அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு, அதை நாம் மேற்கொள்வதற்கு, அதிலிருந்து விடுதலையாவதற்கு ஆவியானவரே நமக்கு உதவி செய்கிறார். அதற்காகத்தான் நமக்குள்ளேயே இருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மேன்மைகளை நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை முன் குறித்து விட்டார். நம்மை தெரிந்தெடுத்து விட்டார். ஏற்ற வேளையில நம்மை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ரட்சிப்பு மாத்திரமல்ல, இந்த பூமியிலையும் நன்றாய் வாழ வைக்க விரும்புகிறார். இங்கேயும் வாழ வைத்து இனி வரப்போகிற பரலோகத்திலும் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். அதற்காகவே நமக்கு அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, கிருபைகளை நம்முடைய தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு என்னவெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து நமக்கு சாட்சி கொடுப்பார். இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், அவர் நம்முடைய கவனத்தை இயேசுவுக்கு நேரா திருப்பிக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை, அவருடைய குணம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவருடைய தியாகம் எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று இயேசுவை குறித்து நமக்கு சாட்சி சொல்லி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துவார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியானவரே நம்மை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷர்கள் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கிறது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அழைத்தால் தான் அந்த ஊழியத்துல நம்ம வரவும் முடியும், நிலைக்கவும் முடியும், அதை நிறைவேற்ற முடியும். இந்த ஊழியத்துக்கு வருவதில் 3 பகுதிகள். முதல்ல இந்த ஊழியத்துக்குள்ள நம்ம வரணும், என்டர் பண்ணணும். 2வது அதுல நிலைச்சிருக்கணும். 3வது அதை நிறைவேற்றி முடிக்கணும். இந்த 3க்கும் ஆவியானவரே உதவி செய்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு வராத அநேகர் இருக்கிறார்கள். ஊழியத்துக்கு வந்தும் நிலைக்காத அநேகர் இருக்கிறார்கள். ஊழியத்துக்கு வந்தும் கூட அதை நிறைவேற்ற முடியாத அநேகர் இருக்கிறார்கள். ஆனா ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை ஊழியத்துக்கு அழைப்பது பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். நம்மை ஃபில் பண்றாரு, நம்மை நிரப்புகிறார். அவரால் நிரப்பப்பட்டிருப்போமானால் அவரால் நடத்தப்படுவோம். ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது ஆவியானவரால் நடத்தப்படுவோம் என்பது முழு நிச்சயம். சோ நம்மை நிரப்புகிற அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தருகிறார்.
எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி நம்முடைய உள்ளான மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். நமக்குள் இருக்கிற இன்னர் மேன், உள்ளான மனுஷன், அந்த ஆவிக்குரிய மனுஷன், வெளியில நம்ம பார்க்கிறது மாம்ச சரீரம், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷனை, அந்த ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின்படி நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யார் செய்ய முடியும்? யார் இருக்கிறாங்க நமக்கு செய்யறதுக்கு? சில வேளைகள்ல நாம் வாய் திறந்து சொன்னா தவிர யாரும் நமக்காக ஜெபிக்கவும் மாட்டாங்க. ஜெபிக்கிறேன்னு சொன்னாலும் ஜெபிக்காம போகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்குள்ளே வந்து வசிக்கிறாரே ஒருவர், இந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்காக சதா காலமும் எந்நேரமும் வேண்டுதல் செய்கிறார். யோசித்து பாருங்களேன். அவர் வேண்டுதல் செய்ததுனாலதான் இன்றைக்கு நம்மால நிர்மூலமாகாம இருக்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டுதல் செய்யாம இருந்திருந்தா என்றைக்கோ நம்ம அழிந்து போயிருப்போம். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். அது மனுஷர் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைக்கிற சந்தோஷம் அல்ல, ஒரு நித்திய சந்தோஷத்தை, மன நிறைவை, மகிழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல ஐக்கியப்பட்டிருக்கிற நபர்களை கவனிச்சு பாருங்க. அவங்க முகத்துல, அவங்களுடைய உள்ளத்துல எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கு, அவங்க பேச்சுல சந்தோஷம் இருக்கும். காரணம், பயம் அவங்களை விட்டு விலகி இருக்கும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் என்ற நிச்சயம் அவர்களுக்கு இருக்கும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 17வது வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவரே நமக்கு விடுதலை தருகிறார். இதுலெல்லாம் நம்ம சிக்கி இருக்கிறோமோ அந்த அடிமைத்தனங்களில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனங்கள்ல இருந்து, சமாதான குலைச்சல்ல இருந்து, சண்டையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிய நாம் கேட்கிறோமே, வேத வசனங்கள், வேத வார்த்தைகள், சத்தியம், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். கடைசியாக நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? சில வேளைகள்ல நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய ஸ்தானம், நம்முடைய அடையாளம் என்ன என்பதை மறந்து வேறு ஒன்றை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில வேளைகள்ல நம்முடைய அடையாளம் என்ன என்பதை மறந்து, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து உலகத்தாருடைய பிள்ளைகளை போல, உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஐடென்டிட்டியை, அடையாளத்தை நம்ம மறந்து போயிருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார் தெரியுங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பதை நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகளாகத்தானே வாழணும் என்பதை பரிசுத்த ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்குள்ளேயும் செய்கிறார், நமக்காகவும் செய்கிறார். ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த ஆவியானவரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொள்வோமானால் அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷத்தில் நிலைத்திருப்போம், சமாதானத்தில் நிலைத்திருப்போம், ஆவியின் கனிகள் வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கை நமக்கும் பிரயோஜனமா இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதனால எந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, அந்த தீர்மானத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. ஆவியானவரே, இன்றையிலிருந்து நான் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறேன், உம்மிடத்துல நெருங்கி வர விரும்புகிறேன். ஆவியானவர் உம்மோடு எனக்கு ஐக்கியம் தேவை, நீர் என்னோடு பேசணும் அப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்கணும், என் சத்தத்தை நீங்க கேட்கறீங்க, அதே போல உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், உண்மை போல, இயேசுவை போல நான் படிப்படியா மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம், தீர்மானத்தோடு கேட்போம். அதன்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபிப்போமா? கிருபையுள்ள அன்பு தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த காணொளி வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காகவும் நமக்குள்ளேயும் என்ன செய்கிறார் என்பதை அறிய இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம்.
அறிந்த நாங்கள் அதுல நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிற உதவியை பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை எந்நேரமும் உணர்ந்திருக்க அதன்படி வாழ உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி எங்களை பயன்படுத்த எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்து தேவ சித்தத்தின்படி எங்களை நடத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறாக. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.